கிருஷ்ணரோட பிறந்தநாள் தானே? ஆமா, கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் தான். டெய்லி ஏதாச்சும் ஒன்று செய்வீங்க, இன்னைக்கு எதுவுமே செய்யலையா? இன்னைக்கு அம்மாவுக்கு ரெஸ்ட். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சே ஆகணும். ஸ்வீட்டா? ஆமா. சரி, ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ண, செஞ்சுட்டு வரேன். கிருஷ்ணருக்காக ஸ்வீட் செய்யறோமா இல்லையோ, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்காக கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டி தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் சிகப்பாவில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அடுத்து 1 கப் துருவன தேங்காயும் கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல வறுத்த எள்ளு, பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் வறுத்த நிலக்கடலையும் 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். அடுத்து இது கூட வறுத்த அவளையும் சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமான நெய்யில நிறைய முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு பொன்னிறமா வறுத்து இந்த மாவுல கொட்டி நல்லா கலரி விட்டு அழுத்தி பேசி உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு ரெடி. நம்ம வீட்டு சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.